தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி. Practice the presence of Jesus. Practice His presence now. Practice the presence of Jesus. இல்லை. கிடைக்குமா? கிரேஸ் டிவி உங்க பகுதிகளிலே ஒளிபரப்பாகுதுங்களா? ஜெயம் டிவி கிடைக்குமா? ஜெயம் டிவி ஒளிபரப்பாகுதுங்களா? If not, I am going to telecast my messages in நம்பிக்கை டிவி கிடைக்குமா? ஓ, நம்பிக்கை கிடைக்கும். Hallelujah. நம்பிக்கை டிவியிலும் ஒளிபரப்புவதற்கான முயற்சி. Hallelujah. Because it is so crucial of the crucial revelation of this hour. இப்போ இந்த இப்பொழுது தேவை உள்ள ஒரு வெளிப்பாடு இது. Hallelujah. சமயத்துக்கேற்ற வார்த்தை. Unless we hold this revelation nowadays, இந்த வெளிப்பாட்டை நாம் பிடித்துக் கொள்ளவில்லை என்றால், and we will lose our generation. நம்முடைய தலைமுறையை நாம் இழந்து விடுவோம். Hallelujah. We will continue asking them, love your God with all of your heart, with all of your mind, all of your strength. They are very intelligent people. நாம இல்லனா என்ன நடக்கும்? உன்னுடைய முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லிக்கிட்டே நம்ம இருப்போம். இளைய தலைமுறை வந்து ரொம்ப புத்திசாலிங்க. பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லியால அவன பாரு, எனக்கு முடியல. But finally what he will do? கடைசியா அந்த வாலிபன் என்ன செய்வான்? He will go after the social work, or finally he will become an atheist. ஊழியத்துக்கு பதிலா சமூக சேவைக்கே போயிடலாமேன்னு சொல்லி அவன் சமூக சேவைக்கு போவான். கடைசியில ஒரு நாஸ்திகனாய் மாறி போய்விடுவான். Most of the Pentecostal people in Kerala are social workers. இன்றைக்கு கேரள மாநிலத்தில் இருக்கின்றதான अनेक பெந்தகோஸ்தே போதகர்கள் சமூக சேவகர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். They are very much interested in a Lions Club, Rotary Club, all the social clubs. They are becoming a member of social work. இன்றைக்கு அவர்கள் எல்லாம் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் என்று சொல்லி அந்த கிளப்புகளிலே மெம்பர் ஆகி கொண்டு சமூக சேவையை செய்து கொள்ள விரும்புகிறார்கள். Brother, do you know what Jesus finished on the cross, accomplished on the cross? He doesn't know. அவர்களிடத்திலே சகோதரனே உங்களுக்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்னு தெரியுமானா தெரியாது என்கிறார்கள். He knows only the பரிசுத்தம். He tried to be holy and holy and holy. பரிசுத்தமாவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. The more he tries to be holy and holy, எவ்வளவுக்கு அதிகமா பரிசுத்தமாவணும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, the more he is slipping down and down. அவ்வளவுக்கு அதிகமா அசுத்தத்துக்கு தான் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். The more he tries to be obedient and faithful to God, ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு அதிகமா கீழ்ப்படிவதிலும் உண்மையாவதிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, he realizes that it is not at all possible for me. அவர்கள் உணர்வடைகிறார்கள் இது கண்டிப்பா என்னால முடியாது என்று சொல்லி. But our Pentecostal spirit is very powerful spirit. ஆனா நம்முடைய பெந்தேகோஸ்தே ஆவி மிகுந்த வல்லமை உள்ள ஒரு ஆவி. I should do anything, something I should do. ஏதாவது நான் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். He turned to the social work. ஆகவே சமூக சேவைக்கு போய் விடுகிறார்கள். So bring them back to the kingdom of God is very difficult. அவர்களை திரும்ப சமூக சேவையில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவது ரொம்ப கடினமா இருக்கு. After some period of time, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு they will become atheists. அவர்கள் நாஸ்திகர்களாயும் போய் விடுவார்கள். Definitely it will happen. கண்டிப்பா இதான் நடக்குங்க. So shift your pulpit from Mount Sinai to Mount Zion. ஆகவே சீனாய் மலையின் அடிவாரத்திலிருந்து உங்களுடைய பிரசங்க பீடத்தை சீயோன் மலையின் அடிவாரத்திற்கு திருப்புங்கள். Bring it to the Mount Zion. சீயோன் மலையினுடைய அடிவாரத்திற்கு திருப்புங்கள் உங்களுடைய பிரசங்க பீடத்தை. Mount Sinai 3000 people died. சீனாய் மலையின் அடிவாரத்திலே 3000 பேர்கள் அடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். On the first Pentecostal day, அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தாரே அந்த பெந்தெகோஸ்தே நாள் என்ற ஒரு நாள் வந்த பொழுது, the Mount Zion, அந்த சீனாய் மலை 3000 people saved. அந்த சீயோன் மலையிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லையா? Hallelujah. Where we should be, நாம எங்க இருக்கணும்? should we put our pulpit on the Mount Sinai or change over to the Mount Zion? நம்முடைய பிரசங்க பீடத்தை சீனாய் மலையில போடுற அடிவாரத்துல போடுறதா சீயோன் மலையினுடைய அடிவாரத்துல போடுறதா எது தேவை? Hallelujah. The law came down with a condemnation, with death. It brought death to the people. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணம் மரணத்தை அழைத்து கூட வந்தது. But the Holy Spirit came saving people, embracing people. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். We know in Acts chapter 10 we can read Peter went to
Cornelius' house. So we don't have time to describe all the things. He spoke only about Jesus Christ. சோ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு வருகிறதை பார்க்கிறோம். Hallelujah. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். After listening the life, death and resurrection of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையையும் பாடு மரணம் உயிர்த்தெழுதலையும் பார்த்த பிறகு the Holy Spirit came upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். They embraced them. அவர்களை தழுவினார். They are all Gentiles. அவர்கள் எல்லாம் புறஜாதிகளாய் இருந்தார்கள். It's the same way as if the Holy Spirit, the father of the prodigal son embraced his son. அதே விதமாகத்தான் இந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் இந்த கெட்ட குமாரனை தழுவினார், அணைத்தார். Hallelujah. So what we should do is, in order to receive God's impartation continuously, ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய பகிர்வை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்ளணும்னா we should be 100% perfect. நாம 100% உத்தமர்களா இருக்கணும், பரிபூரணங்களா இருக்கணும். அதுதான். God is not at all a compromising God. இந்த விஷயத்துல ஆண்டவர் ஒரு நாளும் ஒத்து போகாத தேவன். You must be 100% holy. நீங்க 100% பரிசுத்தமா இருந்துதான் You must 100% righteous. நீங்க 100% நீதிமான்களா இருக்கணும். You must 100% pure. நீங்க 100% உத்தமர்களா இருக்கணும். Hallelujah. Then are you 100% pure, holy, righteous, or you are trying to be holy? அப்போ இங்க இருக்கிறவங்க 100% பரிசுத்தமுள்ளவர்களா நீதிமான்களா இருக்கிறீங்களா அல்லது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? முயற்சி தண்டா அப்படி இருக்கு. Hallelujah. 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 I tell you, my pastors, you are made righteousness of God. என்னுடைய போதகமார்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஏற்கனவே நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாரே. It happened the moment you received Jesus Christ to your life. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சன பொழுதிலே அது நடந்தது. The 100 mark you are awarded. உடனடியாக உங்களுக்கு 100 மதிப்பெண்ணை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பொழுதே கொடுத்துட்டார். You are not in the 0 level. நீங்க பூஜ்ஜியத்திலிருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கல, 100 மதிப்பெண்ணில இருந்து ஆரம்பிக்கிறீங்க. You are awarded with 100 marks. உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Beginningலே 100 கிடைச்சாச்சு. எடுத்த எடுப்புல 100 மதிப்பெண். That's a glory to glory. மகிமையின் மேல் மகிமை. Hallelujah. We are not moving towards glory. நாம் மகிமையை நோக்கி நாம் போகவில்லை. We are moving from glory to glory. ஆனால் மகிமையில் இருந்து மகிமைக்கு போகிறோம். Amen. That means glory means 100 marks. மகிமை என்றால் 100 மதிப்பெண். 100 தான் நீங்களா தொடக்கமே 100. எடுத்த எடுப்புல 100 மதிப்பெண்கள். Hallelujah. ஜெனிச்சதே ராசா. அண்ணா ராசானா? ராஜா ராஜா ராஜா. Hallelujah. ராஜாவா தான் Hallelujah. கிறிஸ்துவுக்கு பிறந்த பிறகில ராஜாவா யாரோ கேள்விப்பட்டிருக்கா? இல்ல, யாருமே இல்ல. ராஜாவன்னா பிறக்கும்போதே ராஜாவுதான். Hallelujah. நான் ஜெனிச்சப்பளே நான் என்ன, the moment I became a born of God. நான் தேவனுடைய புத்திரனாய் பிறந்த மாத்திரத்திலே, The moment I was born of God, நான் தேவனுடைய புத்திரனாய் பிறந்த மாத்திரத்திலே, the born of spirit, தேவனுடைய ஆவியினாலே பிறந்த உடனே, the moment I born from above, நான் மேலே இருந்து ஜெனிப்பிக்கப்பட்ட உடனே, hallelujah, I born as a prince. நான் ஒரு இளவரசனாய் பிறக்கிறேன். Hallelujah. The birth itself is as a prince. நான் என்னுடைய பிறப்பே ஒரு ராஜகுமாரனுடைய பிறப்பு. Hallelujah. Not பிறந்த அப்புறம் ராஜாவா இல்ல. Hallelujah. அந்த ஒரு சிஸ்டம் இந்த லோகத்தில் இல்ல. சிஸ்டம்னா when you were born you must be a prince. நீங்கள் பிறக்கும் பொழுதே ராஜாவா தான் பிறக்கணும், ரத்தத்துல இருக்கணும். அப்ப நீ யாரோட புள்ள? ராஜாவினோட புள்ளை. அது யாரு? Hallelujah. Prince. I am a prince. I born as a prince. நான் ஒரு இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். I am born of the prince, born of the king. நான் ராஜாவினால் பிறக்கப்பட்டிருக்கிறேன். Born as a prince. இளவரசனாய் பிறந்திருக்கிறேன். Hallelujah. Oh, this is a revelation hidden in the Bible. So இந்த வெளிப்பாடு வேதத்துல தான் மறைந்திருக்குதுங்க. The finally 5 more minutes left to me. 5 நிமிஷம் எனக்கு இருக்கு இன்னும். I will tell you one more people's journey from the land of Egypt to the Mount Sinai. நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையின் அடிவாரத்திற்கு வந்தார்கள் அவருடைய பயணத்தை குறித்து சொல்றேன். People's journey from the land of Egypt to the Mount Sinai is a perfect picture of grace. So எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து சீனாய் மலைக்கு வந்தார்களே, இந்த நிகழ்ச்சி தான்
கிருபையினுடைய அழகான ஒரு வரைபடம். Hallelujah. They were all the way, they were murmuring against Moses. அவர்கள் வழியேற மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்துக் கொண்டே வந்தார்கள். They murmured more. எவ்வளவுக்கு அதிகமாய் முறுமுறுத்தார்களோ God manifested his fresh grace upon them. தேவன் அந்த ஜனங்கள் மேல் தன்னுடைய புதிய கிருபையை பொழிந்தருளினார். There was no water, they murmured. தண்ணீர் இல்ல குடிக்கிறதுக்கு, உடனே என்ன செய்றாங்க, முறுமுறுக்குறாங்க. God gave them water. அவங்களுக்கு தண்ணியை கொடுத்தாரு. Manifested his fresh grace, fresh love upon them. புதிய கிருபையை அவங்க மேல உதிக்க செஞ்சார். And there was no food. உணவு இல்ல, சாப்பாடு இல்ல. They gnashed and murmured against Moses. அவர்கள் தன்னுடைய பற்களை கடித்து முணுமுணுக்கிறதை பார்க்கிறோம். Then again God sent them a fresh manifestation of grace. திரும்பவும் ஒரு புதிய கிருபையை அவங்க மேல வெளிப்படுத்துகிறார். Why God blessed them? எதற்காக தேவன் அவர்களை விதமாய் ஆசீர்வதித்தார்? They are good people. அவங்க நல்ல பிள்ளைகளா இருந்ததனால? No, God blessed them not because they are good. ஆண்டவர் அவர்கள் நல்லவர்களா இருந்ததனால ஆசீர்வதிக்கவில்லை. God blessed them because God is good. ஏன் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? தேவன் நல்லவராய் இருப்பதினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தார். Amen. God blessed them because God is good. தேவன் நல்லவராய் இருப்பதினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தார். God blessed them not because they are good. அவர்களுடைய நன்மையை பார்த்து ஜனங்களை ஆசீர்வதிக்கவில்லை. அவர் நல்லா இருந்தா அவங்க நல்லவங்களா இருந்தாங்க. ஏய் கல்லு எப்பவும் கையில் வச்சிருக்க யாருக்கு? மோசக்கிட்ட இருக்கு. Hallelujah. Hallelujah. So all this 15 days from the land of Egypt to the Mount Sinai, no one was dead. எகிப்திலிருந்து சீனாய் மலையின் அடிவாரம் வருகிற அந்த 15 நாட்களும் ஒருத்தர் கூட மரித்து போவில்லை. யாராவது மரிச்சா? Hallelujah. Then the people forgot all the God's mercy and God's undeserved favor and they wanted God the law. ஜனங்கள் தேவன் அவர்களை நடத்தி வந்த எல்லா நன்மைகளையும் இரக்கங்களையும் மறந்துட்டு தேவனிடத்திலே எங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்படி ஜனங்கள் தேவனிடத்திலே கேட்க சொல்கிறார்கள். In order to say, God, because of your mercy only we reach this place. ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால தான்ப்பா இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் சொல்றதுக்கு பதிலா அப்படி சொல்லாத, give us the law. நியாயப்பிரமாணத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. We will do it. நாங்கள் அதன்படி நடப்போம். And you measure us, you assess us based on the way we meritfully follow your law. உம்முடைய சட்ட திட்டங்களை கற்பனைகளை நாங்க எந்த அளவுக்கு நாங்க அடிப்படையில் நடக்கிறோமோ அதன் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதிங்க. இவங்களா போய் மாட்டிக்கிறாங்க. Don't bless us based on your faithfulness and your love. உம்முடைய உண்மையினாலும் கிருபையினாலும் அன்பினாலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். Bless us based on the way we follow your commandments. உம்முடைய கற்பனைகளை நாங்க எவ்வளவு கடைபிடிக்கிறோமோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேக்குறாங்க. Yeah. Now, Exodus 19, 4 onwards, please read. Time illadan vasanam va. I don't read because lack of time only. I avoid reading Bible. Now, 4 onwards, please read. You yourself read it. 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நாலு ஒன்பதா அதான் 19 Exodus 19 Exodus 19:4 நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். So Moses மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று அதுதான் we will do everything you give us. That is a dangerous point. நீங்க எங்களுக்கு சொல்ற you told people ask the commandment from the law. Yeah, people ask, we will do.
God gave the commandment, Ah. God spoke the commandment, Ah. then people say, yes, we will do. Yes. We will do your command. That means what? So now, all the way, People asking no, commandment. no, no, 15, God gave the commandment. the 15 days, God blessed them, gave them goodness, not based on their merit, not based on their character, but God blessed them based on His undeserved favor, His goodness, His love for them. But forgetting all the things, what they wanted, give us the law. That means, bless us based on our merit. People never ask that. Ah. People never ask the commandment. This is what the way God forced them. This is what the way God forced them to give the law. Otherwise, God will never give them law. They wanted. It is written. They wanted and asked God, you bless us based on the merit. சொல்லிக் கொடுமா. நாங்கள் எங்களுடைய தகுதியின் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லி ஜனங்கள் கேட்டார்கள். Yes, we will do it. Verse is not like that. Yeah, it is written. After God spoke this word, Yeah. the people Practice the presence of Jesus, for He said He will never leave you. தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிருபை தொலைக்காட்சி, கிரேஸ் டிவி.